ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுகடி காசை சீரியல் ப்ரோமோ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். முத்து ஒரு வழியாக மீனை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு அவர்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன மீனை எனக்கு புது ட்ரெஸ்லாம் கொடுக்குற? உனக்கு நான் தாலி வாங்கிட்டு வந்தேனே, அதுக்கு பதிலாக நீ எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் போய் இதை போட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் போட்டுட்டு வாங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்க தம்பியும் கூட்டிகிட்டு போய் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அன்னாரும் எல்லாருமே இருக்காங்க கோயிலில். ஸோ எல்லாரும் கூட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயரும் இருக்காங்க. தம்பி, இந்த காலத்தில் படித்த பசங்களே தான் வீட்டுக்காரிக்காக எதையுமே தனியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் படிக்காமல் இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்கள் மீனாக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, தனியாக கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி தாலியெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் முத்துவுக்கு தெரியுது, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கல்யாணமா, நம்ம திருப்பி கல்யாணம் பண்ண போகிறோமா அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, மீனாவோட அம்மா. ஆமாம் மாப்பிள்ள, மீனா ஃபோன் போட்டு சொன்னால் எனக்கு என்னடி புதுசாக இருக்குது அப்படிங்க. நான் சொன்ன அந்த மாதிரி அவர் முத எனக்காக தாலி செயின் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி இருக்க போகிறேன். தாலி கட்டினப்போ நான் விருப்பமே இல்லாமல் என்ன ஏதுன்னு தெரியாமல் கட்டினேன். இப்போ வந்து மனசார நாங்கள் ஒன்போல் 2 பேரும் ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மனசார வந்து நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீனா சொல்கிறது உண்மை தான். நான் அப்பா சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக சரின்னு நான் வந்து தாலி கட்டினேன். அப்போ மீனா மூஞ்ச கூட நான் சரியாகவும் பார்க்கல. அப்போ வந்து எனக்கு அவளை அந்தளவுக்கும் பிடிக்கவும் தெரியாது, அவளை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ வந்து நான் மனசார தாலி கட்ட போகிறேன். மனசார நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம். எனக்கும் மீனா பிடிச்சிருக்கு, மீனாவும் என்னை பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சதை எடுத்துகிட்டு தங்கச்சிட்டெல்லாம் கொடுத்து, நீ அச்சதை எல்லாத்தையும் கொடுப்பான்னு சொல்லி பூசாரி சொல்கிறாரு. அவளும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தாலி எடுக்கிறாங்க. ஆனால் இருந்தாங்க கெட்டுங்க அப்படிங்கவோ முத்து வந்துட்டு, அத்தை நீங்கள் எடுத்து கொடுங்க அத்தை அப்படிங்கிற. ஐயோ மாப்பிள்ளை, நான் எதுக்கு? நானாக வேண்டாம், மீனாவோட அப்பா வேறு இல்லை, நான் வந்து ஒரு மாதிரி அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க அவங்க. அதனால் என்ன, மனசு தான் காரணம். நீங்கள் மீனாவை நல்லபடியாக மனசார வாழ்த்துறீங்களே, மீனாவை நானும் உன் போல் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு சொல்லி, அந்த மனசு தான் காரணம். நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படிங்க. அம்மா எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. சரின்னு அவங்க அப்படியே ரொம்ப கண்கலங்கி ரொம்ப சந்தோஷத்தோட அந்த தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் கெட்டிடுறாரு. கெட்டி முடிச்சு எல்லாத்துமே அச்சதை போடுறாங்க. இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்நேரம் மீனாவோட அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி மாதிரி என்றைக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். மீனா, உனக்கு வந்து நான் வந்து உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். ஆனால் இப்போ அந்த வார்த்தை எனக்கு இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ண விட்டுருக்க மாட்டார். ஆனால் இப்போ உங்கள் அப்பா அவங்களை பார்த்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை ஹக் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு, டே மாப்பிள்ள இருந்தால் ஃபோட்டோ எடுறா நீ அப்படிங்கிறாங்க. அவர் தம்பியும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. எல்லோரும் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஆனால் முத்து மீனா 2 பேர் தனியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனா மேலே ஷோல்டரில் கை போட்டு ரொம்ப அவளை வந்து நெருக்கமாக அடித்து கை வச்சு அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாராங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பூக்கடை ஓப்பன் பண்ணணுன்ட்டு கார்லேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே கையில் மாலை வச்சுருக்கும் போது, எதுக்கு மீனா அந்த மாலையை வந்து கையிலே வச்சுக்கிட்டே இருக்குன்னு அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? இதை தூக்கி அப்படியே போட சொல்கிறீங்களா? இன்றைக்கி தானே நம்ம மாலை போட்டிருக்கோம். சரி, இன்றைக்கி ஒரு நாளாவது நம்ம கொஞ்ச நாளாவது நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அதை பத்திரமா அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, நம்ம இன்றைக்கி கல்யாணம் நாள் மாதிரி தானே சொன்ன நீ, இன்றைக்கி எல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொன்ன நீ, அப்புறம் என்ன நம்ம கழுத்தில் மாலை போட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ, கழுத்தில் எதுக்கு அப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்ன இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம் நாள் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ண அன்றைக்கி கழுத்தில் தானே மாலை போட்டு போனோம், நம்ம கழுத்தில் போட்டு போகலான்னு சொல்லி போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. அவர் போட மாட்டேங்கிறாங்க. நான் போடுறேன் அப்படின்ட்டு முத்து அவர் கழுத்துலையும் போட்டுட்டு மீனா கழுத்துலையும் போட்டுட்டு உள்ளே போகிறாங்க. பாரு, இதை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறாங்க. சரி, உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடா கழுத்தில் வந்து மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா, ரொம்ப அழகாக இருக்கீங்கடா அப்படிங்கிறாங்க அவங்க அண்ணாமலை வந்து. ஆனால் முத்துட்டு பார்த்தியா, சொன்னேன்ல அப்பா சந்தோஷப்படுவார்னு பாரு, அதே மாதிரி அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாரு அப்படிங்கிறாங்க. என்னடா என்னாச்சுன்னே, அப்பா நீங்கள் நம்ம தாலி எடுத்து கொடுக்குவோம், நம்ம மீனை வந்து போட்டுக்கோன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஐடியா. கோயிலில் போய் தாலி கட்ட சொன்னாப்பா, நானும் போய் கேட்டுட்டோம். எங்களுக்கு முத கல்யாணம் நடந்த மாதிரி அந்த ஃபீல் ஆகுது. ஸோ நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னே, இது நல்ல விஷயம் தானடா, என்னை கூப்பிட்டுருந்தா நானும் வந்துருப்பேன்லான்னு. அப்பா எனக்கே தெரியாதுப்பா, கோயிலில் போய் தான் இவன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், சஸ்பென்ஸை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு கரெக்டாக விஜயம் வராங்க. இது என்ன ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், சும்மா ஒய்யாமல் நடக்கிறதுக்கு என்ன மொபைல் என்ன ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்பப்பா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று, ஆனால் அவனுக்கு பிடிச்சி பண்ணியிருக்கான்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நல்ல நாள் தான்டா நீ பண்ணுறா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீ வந்து கோயிலில் போய் பண்ணியிருக்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, கண்டுபட்டுருப்பாங்க. ஸோ அதுக்காக ஆராத்தி கரைக்கணும், ஆராத்தி கரைச்சி தான் உள்ளே வரணும், நீ அப்படிங்கிறாங்க. ஆராத்தியில் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. இல்லை, நிறைய பேர் கண்டுபட்டுருப்பாங்க கோயிலேருந்து, அதனால் கரைக்கணும் அப்படின்ட்டு சுருதி இங்கே வாமா அப்படிங்கிறாங்க. ரவியும் வராரு. ரவியும் பார்த்துட்டு, என்னடா முத்து இன்றைக்கி இப்படி வந்திருக்கன்னு, இது மாதிரி தாலி கேட்டணுன்னு, என்னடா ஷாக்கிங்காக சொல்கிறேன், நீ ஒரு
கொடுத்ததோட தானே கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னடா நான் கொடுத்த தாலியை வாங்கி இப்போ சஸ்பென்ஸாக அப்படி கெட்டு வச்சிருக்கா அப்படின்னாங்க. சரின்னு ஸ்ருதியை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்ருதிமா நீ போய் ஆராத்தி கரைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஆராத்தியா அது எப்படியா நாட்கள் கரைக்கிறதுன்னு, என்னம்மா ஆராத்தி கரைக்கிறது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. நம்மள ரவியும் கேட்குறா, அது உனக்கு தெரியாதான்னு. என்ன தெரியாதாங்கிற, உனக்கு தெரியுமா? அதுபோல் தான் நானும், என்ன தெரியாதுல்ல, ஆனால் அது ரெட் கலரில் இருக்குன்னு தெரியும். அந்த ரெட் கலரில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது கலர் பவுடர் ஆட் பண்ணணுமா இல்லாட்டினா சில்லி பவுடர் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா நீ ஆராத்தியே கரைக்கவே வேண்டாம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு விஜயா பார்த்துட்டு, விஜயா நீ போய் கரைச்சிட்டு வான்னு. என்னது ஆமாம் நீ தான், அவளை தான் தெரியலங்கிறால, போய் நீ போய் கரைச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. போகிறேன் அப்படின்ட்டு அவங்க போய் மொனன்னு முணங்கிட்டே போய் கரைச்சிட்டு வந்துடுறாங்க. ரோஹிணியும் மனோஜும் கரெக்டாக வெளியில் வர்றாங்க. எல்லாரும் மனோஜும் பார்க்குறாரு, இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜும் பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஆராத்தி எடுத்துட்டு கரைச்சிட்டு வந்துடுறாங்க. ரோஹிணி ஆராத்தி எடுக்கணுமா, நீ போய் எடுத்துடுறியா அப்படின்னு சொல்லிக்கோங்க. இல்லை ஆண்டி நீங்கள் தான் வயசில் பெரியவங்க, நீங்களே எடுத்துருங்கன்னு. சரி அப்படின்ட்டு விஜயா போய் ஆராத்தி எடுக்கிறாங்க. எல்லாரும் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா முத்து வந்து மீனாவை வந்து நல்லா ஷோல்டரில் கை போட்டு டைட்டாக அவங்கள வந்து ஹக் பண்ணிட்டு அப்படி நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே மனோஜுக்கு அதை பார்த்துட்டு கோவம் வருது. சரி ஆராத்தி எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக நெத்தியில் வந்து பொட்டையும் வச்சுறாங்க. தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அந்த ஆராத்தியை போய் ஊற்ற போகிறாங்க. அதுக்கடுத்து உள்ளே வரும்போது ரவி வந்து டே கங்க்ராட்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா சொல்லவும் முத்து வந்துட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. டேய் அவன் தான் ஏதோ லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானா, நீ வேறு அவனுக்கு எதுக்கடா கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் லூசுத்தனமாக தான் பண்ணுறேன். ஆனால் நம்பி வந்தவங்கள நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒன்றை மாதிரி நம்பி வந்தவங்கள விட்டுட்டு வந்து நான் ஓடலை, சரியா? அவங்க குடும்பத்தையும் நான் அவமானப்படுத்திட்டு ஓடலை அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு மனோஜா. அவங்க அப்பா நம்மளெல்லாம் கேட்டுட்டு, டேய் உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படின்னு மனோஜ் பார்த்து சொல்கிறார் அவர். ஸோ இதோட இந்த இதை முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கண்டினியூ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.